ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை நாம சிந்தனை செய்து வருகிறோம். அந்த வகையில இன்னைக்கு ஒவ்வொரு தெய்வ வழிபாட்டுக்கும் உண்டான சிறப்பு, அந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு பண்ணணும், அந்த தெய்வத்திற்கான உகந்த நாட்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த தலைப்புல தான் இன்னைக்கு ஆஞ்சநேய சுவாமிகளை பத்தி நாம சிந்தனை செய்ய இருக்கிறோம். வாங்க பதிவுக்குள்ள போலாம். அனுமன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் மிக மிக பிடித்தமான ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லலாம். ராமாயணம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய காவியத்தை எடுத்து சென்று இன்னைக்கு அந்த இதிகாசத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, அந்த இதிகாசத்திற்கு ஒரு ஆணிவேராக விளங்கியவர் யாரு அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமிகள். நல்ல பக்தரும் கூட, நல்ல தொண்டனும் கூட. ஒரு தொண்டன் தலைவனை எப்படி போற்ற வேண்டும் அப்படிங்கிறத இந்த உலகத்திற்கு காட்டிய ஒரு அற்புதமான ஆற்றல் நிறைந்தவர் ஆஞ்சநேய சுவாமிகள். மிக சிறந்த கல்வியாளரும் கூட. இப்படி ஆஞ்சநேயரை பத்தி நிறையவே சொல்லிட்டு போலாம். அஞ்சனைக்கு மகனாக வந்த இவர் கேசரியினுடைய பலங்கள் அனைத்தையும் பெற்று வாயுதேவனினுடைய அம்சமாகவே விளங்கினார். சிவபெருமானுடைய ஆற்றல் பெற்றவராகவும் இந்த ஆஞ்சநேய சுவாமிகள் அப்படிங்கிறவர் விளங்குகின்றார். மிக அழகாக, எளிமையாக இன்றைக்கு நாம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கிறோமே, இவர் இவ்வளவு ஆற்றல் பெற்றிருக்கிறார், இவ்வளவு வலிமை பெற்றிருக்கிறார் அப்படின்லாம் கும்பிடுறோம் இல்லையா? அதற்கெல்லாம் காரணமாக எது அமைந்தது? இளமையில அவருடைய செயல்களிலிருந்தே அதை நாம தெரிஞ்சுக்கலாம். அவர் ரொம்ப ரொம்ப இளமையா, குழந்தையா இருக்கிற போது தன்னுடைய தாயாரிடத்திலே கேட்கிறார், அம்மா நான் பசிச்சா எதை சாப்பிட்றது, எனக்கு ஆகாரம் என்ன அப்படின்னு கேட்கிறார். உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, மகனே நீ பழத்தை சாப்பிடு, காய் நல்லா இருக்காது, பழம் தான் சுவையா இருக்கும், அதனால நீ பழம் சாப்பிடுங்கிறார். பழம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறார். பழம் சிவப்பா இருக்கும்னு சொல்றார். அவர் அதிகாலை நேரத்துல அந்த வானத்துல தோன்றக்கூடிய சூரியனை பார்க்கிறார். அது சிகப்பா இருக்கிறத பார்த்து, ஓ அம்மா சொன்ன பழம் இதுதான் போல இருக்கு, ஆனா ரொம்ப தூரமா இருக்கு, பரவாயில்ல, இதை போய் எடுத்து பறிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு அவர் வானத்துல தாவுகிறார். சூரியனுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறார். சூரியனுக்கு எங்க ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு பயந்து இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தினாலே அவர் அடிச்சிடுறார். அணு அப்படின்னா கண்ணம், அது முறிந்ததால் அவருக்கு அனுமன் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டது. தன்னுடைய மகனை அடித்ததனால கோபம் கொண்ட வாயு பகவான் என்ன பண்ணார், தன்னுடைய வலிமைகளை எல்லாம் சுருக்கி கொள்ளுகின்றார். காற்று இல்லாம இந்த உலகம் கலங்குது. அப்பதான் பிரம்மா உள்ளிட்ட அத்தனை தேவாதி தேவர்களும் வந்து வாயுதேவனை சமாதானப்படுத்துறாங்க. அப்போ வாயுதேவன் சொல்றார், என் மகனுக்கு யாரும் சாபம் கொடுத்துடக்கூடாது, என் மகனை யாரும் தண்டிச்சிடக்கூடாது, என் பிள்ளைய நான் தானே காப்பாற்றணும், அதனாலதான் நான் என் வலிமைகளை சுருக்கி கொண்டேன். அப்ப பிரம்மா உள்ளிட்ட அத்தனை தேவர்களும் அவருக்கு மிக உயர்ந்த அஸ்திரங்களை அளித்து, மிக உயர்ந்த வரங்களை அளித்து, உன்னுடைய மகன் போல ஒரு பேராற்றல் படைத்தவர் உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று ஆற்றல் மிக்க வரங்களை எல்லாம் இளமையிலேயே பெற்றவர் அனுமன். அதனால்தான் அவருக்கு அனுமன் என்கின்ற பெயர் ஏற்பட்டது. எந்த சூரியனை அவர் தாவி அவர் பழம் என்று நினைத்து அதை சாப்பிட முயற்சித்தாரோ அவர்தான் கல்வி கடவுள் அப்படிங்கிறத தன்னுடைய தந்தை மூலமாக தெரிந்து கொண்டு அவரிடத்திலேயே போய் அவருடைய தேருக்கு முன்னாடி அந்த வேகத்தை விட அதீத வேகத்துல இவர் போய் அவர்கிட்ட இருந்து கல்வி கற்றுக்கொண்டார் அப்படின்னா பார்த்துக்கோங்க. சூரியன் தான் கல்விக்குரிய கடவுள். சூரியனிடத்திலேயே இவர் கல்வி பயின்றிருக்கிறார் அப்படின்னா எப்பேற்பட்ட படிப்பாளியாக இவர் இருப்பார் அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. இசையில் வல்லவர், பேச்சில் வல்லவர், எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தியினாலேயே சொல்லின் செல்வர் அப்படிங்கிற பட்டத்தையும் பெற்றவர். இவ்வளவு வலிமையும் ஆற்றலும் உடையவர். ஆனால் எங்கும் தன்னுடைய வலிமையை வெளிப்படுத்தி கொள்ளாதவர் யாருன்னா ஆஞ்சநேய சுவாமிகள் தான். மிக 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 அடக்கமானவர். ராமாயணத்துல ஒரு பகுதி வரும், சீதையை போய் தேடி பார்ப்பதற்கு இலங்கைக்கு செல்ல வேண்டும், யார் போறது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கும். அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆளாளுக்கும் சொல்லுவாங்க, நான் போவேன், நான் கடலை தாண்டுவேன், ஆனால் நான் திரும்பி வரமாட்டேன், நான் 50 யோசனை தான் தாண்டுவேன், 100 யோசனைனா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், எல்லாரும் பேசுறாங்க. ஆனா மிக மிக அமைதியாக அமர்ந்திருந்தவர் அனுமார் மட்டும்தான். தங்கமணிக்கு ஓசை குறைவு. அதன் பிறகு பிரம்மனின் ரூபமாக விளங்கிய ஜாம்பவான் தான் அனுமனின் பெருமையை அறிந்து கொண்டு எல்லாருக்கும் முன்னாடி சொல்றார், வெற்றியோடு இலங்கைக்கு போயிட்டு வரக்கூடிய ஆற்றல் அனுமனுக்கு மட்டுமே உண்டு, ஆகவே ஆஞ்சநேயா நீ சென்று வருக அப்படின்னு அவரை அனுப்பி வைக்கின்றார்.
அத்தனை பேராற்றல் படைத்த அனுமனுடைய வழிபாடு பொதுவாகவே நம்ம எல்லாரும் செய்கிற ஒரு வழிபாடு தான். அனுமனுக்கு வாலில் பொட்டு வைத்து எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்முடைய யூடியூப் சேனலில் நான் பதிவாக கொடுத்துருக்கேன். நினைச்ச காரியம் நினைச்சபடி நிறைவேறுவதற்கு இந்த வழிபாட்டை செய்து பலன் பெற்றவர்கள் நிறைய உண்டு. அந்த வழிபாட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதனுடைய லிங்க்கை நான் சேர்க்குறேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த பதிவில் அனுமனை பற்றி நிறைய சொல்லலாம், ஒரு அளவுக்கு அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, இந்த ஆஞ்சநேயருடைய வழிபாடு அப்படிங்கிறது எப்படி வழிபாடு பண்ணணும், என்னென்ன நாட்களில் இந்த வழிபாடு இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழன், சனி இந்த மாதிரி கிழமைகள் அனைத்துமே ஆஞ்சநேய சுவாமிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அமாவாசை நாள் அப்படிங்கிறது மிக மிக விசேஷமானது. நட்சத்திரங்களில் மூல நட்சத்திரம், அதுதான் அவருடைய அவதார நட்சத்திரம். மூல நட்சத்திரம் ரொம்ப சிறப்புக்குரியது. அனுமனுடைய வழிபாட்டை நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்துக்கு தொடங்குறீங்க அப்படின்னா இந்த நாட்களை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஆஞ்சநேயரை எதற்காக எல்லாம் வழிபாடு பண்ணலாம், இப்போ நாட்கள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். எதற்காகவெல்லாம் நாம் வழிபாடு பண்ணலாம்? இப்போ ஒரு காரியம் எடுத்திருக்கிறீங்க, அந்த காரியத்தில் வெற்றியே இல்லை, அது தொடர்ந்து தோல்வியாகவே வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா அந்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கு அனுமனுடைய வழிபாட்டை நாம் மேற்கொள்ளலாம். எந்த வகையான காரியமாக இருந்தாலும் சரி, அது வெற்றி பெறுவதற்கு அனுமனுடைய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அதே மாதிரி ஆஞ்சநேய சுவாமிகளுடைய பெருமைகளை கர்ப்பமாக இருக்கக்கூடியவர்கள் கருவிலே குழந்தையை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய சுந்தரகாண்டத்தை படிக்கின்ற போது நிச்சயமாக ஒரு ஆற்றலும் வீரமும் நிறைந்த குழந்தையாக அவர்களுக்கு பிறக்கும். நல்ல ஆரோக்கியமான ஒரு குழந்தையையும் பெற்றெடுக்க முடியும். அதனால அந்த கர்ப்ப காலத்திலேயும் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இதையும் தாண்டி நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகணும், பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரணும், இப்படியெல்லாம் நிறைய பிரார்த்தனை இருக்கு இல்லையா? அத்தனை பிரார்த்தனைகளுக்கும் ஆஞ்சநேயருடைய வழிபாடு உகந்தது. குறிப்பாக குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அப்படிங்கிறது கிடைக்கணும்னா ஆஞ்சநேய சுவாமியை வழிபாடு செய்யலாம். எதற்காக வேண்டுமானாலும் அனுமரை வழிபாடு பண்ணிக்கலாம், தேவை ஒன்றும் இல்லைங்க. நான் இறைவனுக்கு நல்ல தொண்டனாக இருக்கணும், கடவுளுக்கு நான் நல்ல பக்தனாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆஞ்சநேயர் வழிபாடு தான் அதற்கு உகந்த வழிபாடு. ஏன்னா தன் தலைவன் என்ன சொன்னாரோ அதை மட்டுமே செய்து அவருக்கு பின்னாடியே சென்று அவரை வெற்றி பெறச் செய்து அவரை அரியாசனத்தில் அமர வைத்து தன்னுடைய தலைவனோடையே இருந்து விட வேண்டும், வைகுந்த பதவி கூட வேண்டாம், ராமநாமம் ஒலிக்கக்கூடிய இந்த பூலோகத்திலேயே நான் இருந்து விடுகிறேன் அப்படின்னு சிரஞ்சீவிகளிலே ஒருவராக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயருடைய வழிபாட்டை செய்த உடனே ஏன் நமக்கு இவ்வளவு பலன் கிடைக்கிறது அப்படின்னா இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எங்கெல்லாம் ராமரை நினைக்கிறார்களோ அங்கெல்லாம் இன்னைக்கும் ஆஞ்சநேய சுவாமிகள் வருவார். எங்கெல்லாம் ராமாயணம் படிக்கிறாங்களோ அங்கெல்லாம் இன்னைக்கும் ஆஞ்சநேய சுவாமிகள் வருவார். ஏன்னா அவர் நித்திய சிரஞ்சீவி. இன்றைக்கும் அவர் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சீத்தம்மாவாலே சிரஞ்சீவி பட்டம் பெற்றவர். அதனால நீங்க மனமுருகி பிரார்த்தனை செய்தா கண்டிப்பா வருவார். அவர் வர்றது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஏதாவது ஒரு ஓரத்தில் இருந்து அவர் நம்ம கண்டிப்பா கவனிப்பார். அதனாலதான் அனுமனுடைய வழிபாடு மிக மிக சக்தி வாய்ந்த வழிபாடு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு விஷயமும் உண்டு. இந்த அனுமனுக்கு வெண்ணெய் சாத்துறது, வெற்றிலை மாலை சாத்துறது, துளசி மாலை, வடமாலை இதெல்லாம் சாத்துறாங்களே, இதனால் என்ன பலன், நாங்கள் இதை என்ன சாத்தி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதற்குண்டான தகவலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க, தம்பதி நல்ல வாழ்க்கை துணை நமக்கு அமையணும், நல்ல கணவன் அமையணும், நல்ல மனைவி அமையணும், நல்லாதாங்க அமைஞ்சுது, ஆனால் இப்போ யார் கண்டுபட்டுச்சோ தெரியல, வாழ்க்கை இந்த மாதிரி ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் வெற்றிலை மாலை சாத்தி ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கின்ற போது அவர்களுக்கு நல்ல இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். நல்லா தாங்க இருந்தோம், ஏதோ இந்த கிரகம் அங்கே பெயர்ந்தது இங்கே பெயர்ந்ததுன்னாங்க, இந்த கிரகம் பெயர்ந்ததுலேருந்து ஒரே தொல்லையாக இருக்குது அப்படிங்கிறீங்களா? வடமாலை சாத்தி ஆஞ்சநேய சுவாமியை வழிபாடு பண்ணினா எந்த கிரகத்துக்கும் பயப்பட வேண்டாம். ஆஞ்சநேயருடைய வரலாற்றிலேயே சனீஸ்வர பகவானை விரட்டியடித்த வரலாறு அப்படிங்கிறது மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. அதனால சனீஸ்வர பகவான் ஆஞ்சநேய சுவாமிக்கு உறுதிமொழியே கொடுத்திருக்கிறார், உன்னை வழிபடக்கூடிய பக்தர்களை நான் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாக்க மாட்டேன், உன் நாமத்தை சொல்லுபவர்களுக்கு வாழ்வில் நன்மைகளை நான் தருவேன் அப்படின்னு சொல்லியே இருக்கிறார். அதனால நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். எந்த கிரகத்தினுடைய பிரச்சனைகளாக இருந்தாலும் வடமாலை சாத்தி நாம் வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி நோய் இருக்குது, நீண்ட காலம் நோயால் துன்பப்படுறோம், ஒரு நல்ல பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க
துளசி மாலை சாத்தி வழிபாடு பண்ணினா அவர்களுக்கு வாழ்க்கையில இத்தனை நலன்களும் அவர்களுக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயமும் இருக்கு. மாணவர்கள் நல்ல கல்வியில வளரணும். இல்ல நான் நினைச்சது நினைச்ச மாதிரியே நடக்கணும். நான் ஏதோ ஒரு விஷயம் நினைச்சிருக்கேன். கோர்ட் கேஸ் ஜெயிக்கணும். இல்ல வேற ஏதோ எனக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் சிலருக்கு இருக்கு இல்லையா? என்னுடைய வியாபாரத்துல உயரணும். என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அது நடக்கணும்னா ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதி அதை மாலையாக கட்டி அந்த ஸ்ரீராம ஜெயம் என்கின்ற தாரக மந்திரத்தை உடைய மாலையை ஆஞ்சநேய சுவாமிக்கு நாம இட்டு வழிபாடு செய்யலாம். இத்தனை வகையான வழிபாடு இருக்கு. இது எதுவுமே இல்லைங்க, நான் சாதாரணமாக வழிபாடு பண்ணேன்னா ஒரு துளசி மாலை சாத்தி நீங்கள் அவரை வழிபாடு பண்ணலாம். வெண்ணெய் காப்பு அல்லது வெண்ணெய் சாத்துறது எதுக்கு அப்படின்னா, வெண்ணெய் எப்படி உருகுமோ அதுபோல் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் உருகி, நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் உருகி நமக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல உயர்வான நிலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வெண்ணெய் சாத்தி வழிபாடு பண்ணுறது. இதெல்லாம் நம்ம கோவில்லையும் செய்யலாம், அல்லது நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்கிறீங்கன்னா வீட்டிலேயும் இந்த வழிபாடுகளை அனுமருடைய படம் இருந்ததுன்னா செய்து வழிபாடு பண்ணலாம். எங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணாலும் நான் எப்போதும் சொல்கிறது ஒன்று தான், என்ன பிரார்த்தனைக்காக நீங்கள் வழிபாடு பண்ணாலும் உங்களுடைய வழிபாடு உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் பூர்த்தி ஆகணும்னு அன்னதானம் செய்து அவரை வழிபாடு பண்ணுங்க. சனிக்கிழமை விரதம் இருக்கிறது, அமாவாசை அன்னைக்கு விரதம் இருக்கிறது, மூல நட்சத்திரத்து அன்னைக்கு விரதம் இருக்கிறது, அதாவது இதெல்லாம் பட்னியாக இருந்து நீங்க வழிபாடு பண்ணீங்கனாலும் ஒரு அன்னதானம் செய்த பிறகு உங்களுடைய பட்டினி விரதத்தை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். சரி, இவ்வளவு சொன்னீங்களேமா, என்ன மந்திரமா சொல்லணும் அப்படின்னா, ஆஞ்சநேயருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது ஸ்ரீராம ஜெயம். 108 முறை சொல்லலாம், 1008 முறை சொல்லலாம். அனுமனுக்கு அப்படின்னா அனுமன் சாலிசா அப்படின்னு ஒன்று இருக்குது, அது தமிழில் கூட வந்திருக்கு. அது வாய்ப்பு இருந்ததுன்னா அது படிங்க. இல்லைன்னா எளிமையாக நான் எப்போதும் சொல்கிற மாதிரி 4 வரி 5 1 பெற்றான் 5 1 தாவிங்கிற மந்திரம், அதை நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே நான் சேர்க்குறேன். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி அனுமனை வழிபாடு பண்ணி பாருங்க. நினைச்ச காரியம் நினைச்சபடியே உங்களுக்கு பூர்த்தியாகும். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான தெய்வத்தினுடைய பெருமைகளை உங்களுக்கு சொல்லக்கூடிய வகையில் இந்த பதிவிலேயே மறுபடியும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.